சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாரையுமே இந்த நல்ல தருணத்தில் நான் தேனி மாவட்ட இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியுடைய செயலாளராகவும் இங்கே வந்திருக்கக்கூடிய அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையா விழுங்கும் மக்களை அணைந்துகள் உன்னை சங்கமமாக்கு மாநில சமுத்திரம் நான் என்று கூறு பிரிவில்லை என்றும் பேதமில்லை உலகம் உண்ண உடுத்த உடுப்பாய் என்ற பாரதிதாசனின் வைர வரிகளை எப்பொழுதும் நெஞ்சில் ஏற்றி முக்கியமாக இந்த ரெட் கிராஸ் நடக்கும் இடங்களிலெல்லாம் இதை சொல்லி ஆரம்பிப்பது என்னுடைய வழக்கம். அறிவை விரிவு செய்ய ஆசிரியர்கள் விசால பார்வையால் அனைத்து மக்களையும் நேசிக்கின்ற ஒரு அருமையான கூட்டம். உலகம் உண்ண வேண்டும், உடுக்க வேண்டும். இந்த மனித நேயத்தில் நம்மையும் சங்கமமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று தங்களது காலத்தையும் நேரத்தையும் ஆற்றலையும் இங்கே கொடுத்து கொண்டிருக்கின்ற விருந்தினர்கள் உட்பட அனைத்து குருதி கொடையாளர்கள் அனைவருக்கும் என் இதயத்தில் ஏக்கரகாய் பூத்திருக்கும் அன்பு மலர்களை காணிக்கையாகி ஜெனிவா ஒப்பந்த நாள் விழா, தன்னார்வ குருதிக்கொடை நாள் விழா, முதியோர் தின விழா, இந்த மூன்றையும் பற்றி மிக சுருக்கமாக பேசலாம் என்று ஆசிக்கின்றேன். முதலில் 75வது ஆண்டு ஜெனிவா ஒப்பந்த நாள் விழா, அதை பற்றி உங்களுக்கு சிறிது சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதற்கு மிக லேட்டஸ்டாக நடந்த விஷயம் சொல்லணும்னா, நம்ம இந்திய அரசு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் பாகிஸ்தானில் நம்முடைய விமானம் விழுந்தது. அதை ஓட்டி சென்றவர் அபிநந்தன் என்ற விமானி, விமானப்படையை சார்ந்தவர். அங்கே எதிரிகளிடம் மாட்டிக்கொண்டார். அவர் விடுதலை பெற்று நம் நாட்டிற்கு திரும்பி வந்ததற்கு மிக முக்கிய காரணம் இந்த ஜெனிவா ஒப்பந்தம் தான், இந்த ஜெனிவா உடன்படிக்கை தான். ஆகவே அதற்கும் நாம் ஒவ்வொருவரும் பொறுப்பாளராக இருக்கின்றோம். அதற்கு காரணம் நாமும் ஒருவர் என்பதை நாம் மாதிரி சொல்லி கடமைப்பட்டிருக்கலாம். கண்டிப்பாக உயிரோடு திரும்பி வந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஒப்பந்தத்தில் போர்க்கையை துன்புறுத்தக்கூடாது. அவருடைய பெயர், அவருடைய எண், அவர் என்ன என்று மட்டும்தான் கேட்க வேண்டும். மற்ற எந்த விசாரணையும் கூடாது என்று அந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டிருக்கிறோம். 1192 நாடுகள் ஒப்பந்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் அவர் உயிரோடு திரும்பி வந்தார். அவர் அந்த இயக்கத்தில், பெருமையான இயக்கத்தில் நாம் இணைந்திருக்கிறோம் என்று நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். அந்த ஜெனிவா ஒப்பந்தத்தினுடைய 75வது ஆண்டு விழா 1949 ஆகஸ்ட் 12ஆம் தேதி போட்டப்பட்ட அந்த உடன்படிக்கையின் விளைவாக, இது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட சொல்லலாம், நேரம் இல்லை, இது ஒரே ஒரு சின்ன ஹின்ஸ். அடுத்து குருதிக்கொடை 1975ஆம் ஆண்டு இந்தியன் சொசைட்டி ஆஃப் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அண்ட் இம்யூனோ செமட்டாலஜி, அங்கிருந்து தான் இந்த 1975ஆம் ஆண்டு இந்த தன்னார்வ குருதிக்கொடையாளர் தினம் ஆரம்பிக்கிறது. அதற்கு 50வது ஆண்டு விழா, 50வது ஆண்டு விழா, அதுக்கு ஒரு பொன் விழா. அந்த காலத்திலையும் நம்ம இருக்கோம். அது 75வது ஆண்டு, இது 50வது ஆண்டு விழா. இதனுடைய வரலாற்றை ஒரு சின்ன ஒரு சுருக்கமாக சொல்லலாம், உங்களுக்கு ஒரு தெரியணுங்கிறதுக்காக. ரத்தம் கொடுப்பதனுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தான் நான் சொல்ல ஆசைக்கிறேன். 1628 முத என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த வில்லியம் ஹார்விங்கிறவர் தான் இந்த இதயத்தினுடைய ரத்த ஓட்டத்தை பற்றி கண்டுபிடிக்கிறார். அவர் கண்டுபிடிச்சிட்டார், முக்கியமான ஒரு நிகழ்வு. அதுக்கடுத்து 1659 இன்னொருத்தர் வர்றார், அவர் கிறிஸ்டோபர் என்றார், ரோலர். அவர் என்ன பண்றாருன்னா, முத என்ன செய்ய, விலங்குகளிலிருந்து என்ன செய்யறாரு, ரத்தத்தை மாற்ற முடியுமா, அது ரிலேட்டட் டெஸ்ட் பண்றாரு. அதுக்கடுத்து இன்னொருத்தர் வர்றாரு, சிரிஞ்சு கண்டுபிடிக்கிறார். அவர் ரிச்சர்ட் சிரிஞ்சு கண்டுபிடிக்கிறார். இது ரொம்ப மிக மகத்துவமான ஒரு கண்டுபிடிப்பு. இதன் பிறகுதான் இந்த எப்படி ரத்தத்தை மாற்றுவது. அதுக்கடுத்து மிக முக்கியமான நிகழ்வு என்னன்னு சொன்னீங்கன்னா, 1666 என்ன நடந்துச்சுன்னா, ஒரு மருத்துவர், ஆஸ்திரேலியா நாட்டில் இருந்த மருத்துவர் என்ன பண்றாருன்னா, ரத்தத்தை ஒரு காய்ச்சலாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஏற்றுகிறார், ஒரு வாலிபனுக்கு ஏற்றுகிறார், சரியாக விடுகிறது. 2வது முறை இன்னொரு நோயாளிக்கு ஏற்றுகிறார், அது சரியாகி விடுகிறது. 3ஆம் நபர்
4ஆம் நபருக்கு ஏற்றும் பொழுது அவர் இறந்து விடுகின்றார். அப்பொழுது எல்லாரும் சேர்ந்து நினைச்சாங்க, இது தவறான முறை, நீங்கள் செய்வது சரியில்லை என்று அந்த மருத்துவரை அதுக்கு அடுத்து அந்த ரத்தம் கொடுத்தலை, ரத்தம் மாற்றுவதை அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். 1900 வரைக்கும். 1900 பார்த்தீங்கன்னா யார் வர்றாங்கன்னா லான்ஸ்டீனர் வர்றார். அவர் தான் இந்த ரத்தத்துடைய வகைகளை பூரா கண்டுபிடிக்கிறார். ஏ பி பாசிட்டிவ் நெகட்டிவ், ஏபி எல்லாம் ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் கண்டுபிடித்தார். அதன் பிறகுதான் இதனுடைய தாக்கம், இதனுடைய ரத்தம் கொடுத்தல், ரத்தம் எப்படி எடுக்கிறது எல்லாத்தையும் இருக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் அதிலிருந்து தான் என்ன செய்ய ஏற்பட்டது. அதற்காக 1930 அவருக்கு நோபல் பரிசானது வழங்கப்பட்டது. லான்ஸ்டீனர் ரைட். அந்த பிரச்சனைக்கு அப்படியே வரும். 1942 வேர்ல்டு வார் செகண்ட், பயங்கரமான போர்ல பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதிகப்படியான ரத்த தேவை எங்கே ஏற்பட்டது? தேவை இருக்கிற இடத்தில் தான் கண்டுபிடிப்பு நிகழும், தேவை இருக்கும் இடத்தில் தான் நமக்கு எல்லாம் நடக்கும். அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா 1942 இரண்டாம் உலக நிறைய போர் வீரர்கள் மடிந்தார்கள். அவர்களுக்கு ரத்தம் அதிகமாக தேவைப்பட்டது. அந்த ரத்தம் தேவைப்பட்ட இடத்தில் முதலாக இந்த ரத்த தானத்தை தொடங்கி வைத்தது ரெட் கிராஸ் இயக்கம் என்று நாம் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். 1949 கல்கத்தாவில் முத ரெட் கிராஸ்ல இருந்தா அந்த ரத்த வங்கி தொடங்கப்படுகிறது. 1949 ரத்த வங்கி தொடங்கப்பட்டது. ஆனா 1975 இந்த தன்னார்வ கொடையாளர்கள் ஆக்சுவலா சர்வதேச இந்த ரத்த தானம் செய்யக்கூடியது ஜூன் 14. உங்களுக்கு நல்லா தெரியும். அது ஏன் கேட்டீங்கன்னா இந்த லான்ஸ்டீனர் இந்த வகையில் ரத்த வகையை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அந்த. ஆனா இன்றைக்கு நடக்கக்கூடிய அக்டோபர் 1 வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கேட்டீங்கன்னா தன்னார்வம். அடிக்கடி கொஞ்சம் நகைச்சுவையாக சொல்வது உண்டு. எந்த ஒரு மீட்டிங் நடத்தாலும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கணும், ஒரு குவார்டர் இருக்கணும், அல்லது ஒரு கோழி பிரியாணி இருக்கணும், அப்போ தான் கூட்டம் வரும். ஆனால் இது என்ன சேர்ந்த கூட்டம்? இது எப்படி சேர்ந்த கூட்டம்? தானா சேர்ந்த கூட்டம். அன்பே வா, அன்புக்கு நான் அடிமை, அன்பின் கரங்கள் சேர்ந்த ஒரு கூட்டம். அந்த அருமையான கூட்டத்தை வாழ்த்துவதில் நான் ரொம்ப பெருமை மிக்கிறேன். இது அதனுடைய வரலாறு. இந்த ரத்தம் கொடுத்தனுடைய முக்கியத்துவம் என்ன? ஒரு நாளைக்கு 2 செகண்டுக்கு ஒருத்தருக்கு ரத்தம் தேவைப்படும். நம்ம பொதுவாக என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விபத்தில் இருக்கவங்களுக்கு தான் ரத்தம் தேவை, இந்த மகப்பேறு காலத்துக்கு ரத்தம் தேவை. அதுவும் இல்லை, நிறைய கேன்சர் பேஷண்ட்டுகளுக்கு ரத்தம் தேவைப்படுது, தாலமீசியா, ரத்த குறைபாடு, லுக்கேமியா போன்ற நோய்களுக்கு ரத்தம் அதிகப்படியாக தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால இந்தியாவில் வந்து 80 லட்சம் யூனிட் வந்து ரத்தம் தேவைப்படுகிறது. அதுல மிக சரிபாதியாக இந்த ரத்தத்தை சேகரித்து கொடுப்பது ரெட் கிராஸ் இயக்கம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதனால தான் நம்ம இன்னும் அவங்களுக்கு தேவையாக இருக்கிறது. பாதி மீதி பாதி 2 அதுல 8ல் 4 40 லட்சம் யூனிட் வந்து ரெட் கிராஸ் தயார் பண்ணி எடுத்து கொடுக்கிறது. மீதி இருக்கிறது தான் மீதி தன்னால் கொடுக்குறாங்க. அதையும் பாதி வராமலே சென்று விடுகிறது. அப்ப ரத்தம் ஒவ்வொரு 2 செகண்டுக்கு ஒருத்தருக்கு ரத்தம் தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறதுனால இந்த ரத்தம் நாம் எப்படியெல்லாம் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். இப்பொழுது நம்முடைய கம்பம் சின்னமனூர் தேனி ரெட் கிராஸ் சங்கத்திற்கு ஒரு வேண்டுகோள். எப்பொழுது நடத்துகின்றோமோ மிகச்சரியாக அந்த 3 மாதங்கள் கழித்து நடத்தினால் கொடுத்தவர்கள் கண்டிப்பாக அந்த 3 மாதம் கழித்து கண்டிப்பாக ரத்த தானம் செய்ய காத்திருப்பார்கள். எனவே அந்த தேதியை மிக சரியாக ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு அந்த 3 மாதத்திற்கு ஒருமுறை நீங்கள் நடத்தி கொண்டே இருந்தால் அந்த ஒரு சர்க்கிள் நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தாழ்மையுடன் அதை கேட்டுக்கொள்கிறேன். இதுல ரொம்ப முக்கியம், பிளட் பிரஷர் வராது, கொழுப்பு வராது, மாரடைப்பு வராது. மிக டாக்டர்லாம் இருக்கிறாங்க தெரியும் எனக்கு. காஞ்சனமடம் ரொம்ப பேசி கூச்சிப்படுவேன், அதனால மட்டும் பேசிக்கொள்ள. ரொம்ப எளிமையானவர், இயல்பானவர். மனசுந்தர பாண்டி எங்கள் பையனுடைய மாணவர் ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. பக்கத்தில் தான் எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் தான் அவங்க இருக்குங்கிற மாணவர்கள் போவாங்க வருவாங்க. ரொம்ப இயல்பாக இருக்கும். அந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது சேவை எவ்வளவு தேவையாக இருக்கிறது, சேவையில் எவ்வளவு தங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் ஆற்றலையும் ஒவ்வொருத்தரும் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் எவ்வளவோ காலகட்டத்தில் சென்று கொண்டு இருக்கும் பொழுது இவ்வளவு நல்ல அருமையான ஒரு விஷயத்தை நடத்தி கொண்டிருக்கிறது ரொம்ப நன்றி. அதற்கடுத்து உலக முதியோர் தினம், அதில் நான் கண்டிப்பாக நேதாஜி அறக்கட்டளை பற்றி சொல்லி ஆகணும். அவருடைய அந்த கரோனா காலகட்டத்தில் அவங்க செய்த பணி மிக அளப்பரியானது. எப்போ பார்த்தாலும் அந்த வண்டி இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு
கேட்டுக்கிட்டே இருக்கும். உதவி செய்திகள் வந்துட்டு உதவிகள் செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பணியை அளப்பரியது. அவருடைய பேசிட்டு இருக்கும்போது அவர் செய்யக்கூடிய பணியை நினைச்சுமா நம்மலாம் ஒரு இருக்கிறோம் அப்படின்ற நிலைமையில அவருடைய செயல்பாடுகள் இருக்கும்போது அது நமக்கு மனசுக்கு ஊண்டுதலாக இருக்கிறது. ஆகவே இந்த ரெட் கிராஸ் இயக்கத்தில் நம்ம இணைந்து செயல்பாற்றுவது நம்மளுக்கு மிக்க பெருமை 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 என்று சொல்லி என் இருக்கரம் ஒன்றை சொல்கிறேன். நன்றி. விடைபெறுகிறேன்.